Hi everyone, welcome back to Two Developers. இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம லீட் கோட்ல இருக்க டாப் இன்டர்வியூ 150 அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அரேல இருக்க ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அ சார்ட்டட் அரே. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, given an integer array nums sorted in non-decreasing order, ஸோ வந்து increasing order, remove some duplicates in place. in placeனா நம்ம அரேல இருக்க வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண போறோம். அரேயோட லென்த் மாற போறது இல்ல. such that each unique element appears at most twice. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேக்ஸிமம் 2 times ரிப்பீட் ஆகலாம். the relative order of the elements should be kept the same. ஸோ எந்த ஆர்டர்ல எலமெண்ட் அப்பியர் ஆச்சோ அதே ஆர்டர்ல தான் எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகணும். சின்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச், ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரேயோட லென்த் ஒரு சில லாங்குவேஜ்ல சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து 2 எலமெண்ட்க்கு மேல இருக்க எலமெண்ட்டை வந்து அரேயோட எண்டுக்கு புஷ் பண்ணிடுவீங்க. புஷ் பண்ணிட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குதோ அந்த கவுண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த கவுண்ட் தான் வந்து இங்க கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கே எலமெண்ட்ஸ் ஆஃப் நம்ஸா இருக்கணும். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, do not allocate extra space for another array. You must do this by modifying the input array in place with order of 1 extra memory. இது எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்மளோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்மளோட இன்புட் நம்ஸ்ல 1 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் 3 வந்து 1 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அட் மேக்ஸ் ஒரு எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகணும். நம்ம வந்து 1 இதுல 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால இதுல இருக்க ஒரு 1 நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வந்து 1 1 2 2 3, இதுக்கப்புறம் அந்த 1 நம்ம புஷ் பண்ணிருக்கலாம், இல்லை எந்த நம்பர் வேணாலும் அங்கே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளோட நம்ஸ் அரே. இதுல ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம கே வந்து 5 ரிட்டர்ன் பண்ணுவோம். அதான் இங்க நம்மளோட அவுட்புட்ல 5 இருக்கு. ஸோ செகண்ட் இன்புட் நம்ம பார்த்தீங்கன்னா 0 0 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 1 1 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 வந்து 1 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அட் மேக்ஸ் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் ஒரு எலமெண்ட் அப்படின்றதுனால ஸோ 0 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குது ஃபைன். 1 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, பட் நம்ம வந்து 2 டைம்ஸ் தான் 1 எடுத்துக்க முடியும். 2 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இது போக நம்ஸ்ல 2 எலமெண்ட் மீதி இருக்கும். நம்மளோட 1 4 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் 7 எலமெண்ட்ஸ் இதுல வேலிட். அதனால அவுட்புட்ல வந்து நம்ம 7 ரிட்டர்ன் பண்ணணும் கேவோட வேல்யூ. அண்ட் இதுதான் நம்மளோட மாடிஃபைடு நம்ஸ் அரே. இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்க அட்டம் பண்ணி பாருங்க. நம்ம சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை இது எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு சால்வ் பண்ண போறோம். இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் நிறைய ப்ராப்ளம்ல மேக்ஸிமம் அரே ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து ஐ, செகண்ட் பாயிண்டர் வந்து ஜே. இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ல நம்மளோட ஜே வந்து நம்ஸ்ல இருக்க கரண்ட் பாயிண்டர். ஸோ எந்த பொசிஷன்ல நம்ம நம்ஸ்ல அப்டேட் பண்ண போறோம், கரண்ட் பொசிஷன் டு அப்டேட். அண்ட் ஐ வந்து நம்மளோட மூவிங் பாயிண்டர். நம்மளோட கோட் பைத்தன்ல பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். லென்த் ஆஃப் நம்ஸ் வந்து 2 இல்லை 2க்கு கீழே இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 இருந்ததுன்னா அட் மேக்ஸ் ஒரு எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆக அலௌடுன்றதுனால நம்ம வந்து அந்த லென்த் ஆஃப் நம்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். வேற எந்த சேஞ்சும் நம்ஸ்ல நம்ம பண்ண போறது இல்லை. இப்போ லென்த் ஆஃப் நம்ஸ் கிரேட்டர் தென் 2 இருக்குன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட அரே சைஸ் வந்து 3 ஆர் மோர் தென் தட். ஸோ கிரேட்டர் தென் 3 தான் கண்டிப்பா இருக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும். முன்னதே சொன்ன மாதிரி நம்மளோட ஐ லூப் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லென்த் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் போகும். ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லென்த் ஆஃப் நம்ஸ்க்கு இன்க்ளூசிவா இல்லாம லென்த் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் டிராவல்ஸ் ஆகும். நம்ம இந்த லாஜிக்கை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 3 1 2 2 ஒரு 3 இருந்தது. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லென்த் ஆஃப் நம்ஸ் வந்து 6. அதனால நம்மளோட ஐ வேல்யூ வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 3 4 5 வரைக்கும் டிராவல்ஸ் ஆகும். நம்மளோட ஜே வேல்யூ வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் லூப்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஐ வந்து 2 இருக்கும், ஜேயும் 2 இருக்கும். ஸோ ஐ ஈக்குவல் டு 2 ஜே ஈக்குவல் டு 2 இருக்கும்போது நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ பார்ப்போம். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐ வந்து நமக்கு என்னன்னா, நான் இண்டெக்ஸ் எழுதிடுறேன் கீழே. ஸோ நம்ஸ் ஆஃப் 2 வந்து 1, நம்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் 2. ஸோ ஜே மைனஸ் 2ன்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0. ஸோ 0ல வந்து 1 இருக்கு. 1 நாட் ஈக்குவல் டு 1 வந்து ஃபால். அதனால நம்ம ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து i equal to 3, j equal to, j நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ j will still be 2. நெக்ஸ்ட் நம்ம i equal to 3 பார்ப்போம். i equal to 3 வந்து 2. 2 not equal to j of minus 2. ஸோ j minus 2ன்றது வந்து 0. ஸோ நம்ஸ் ஆஃப் 0ல வந்து நம்மளுக்கு 1 இருக்கு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நெக்ஸ்ட் நம்ம நம் j அப்டேட் பண்றோம். ஸோ நம்ஸ் ஆஃப் j வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்மளோட j பொசிஷன் இங்க இருக்கு. இதை வந்து நம்ம நம்ஸ் ஆஃப் i வச்சு அப்டேட் பண்றோம். நம்மளோட i வந்து 3, j வந்து 2. ஸோ இந்த எலமெண்ட் வந்து நம்ம 2ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம்.
அடுத்து நம்மளோட ஜேயுமே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். நம்ம இப்போ ஐ ஈக்குவல் டு 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 4, ஜே ஈக்குவல் டு 2, ஜே ஈக்குவல் டு 3, ஐ ஈக்குவல் டு 4 இருக்கும்போது நம்ஸ் ஆஃப் ஐல வந்து நமக்கு 2 இருக்கு அண்ட் 2 நாட் ஈக்குவல் டு ஜே மைனஸ் 2. ஸோ ஜே மைனஸ் 2னா நம்ம வந்து இந்த எலமெண்ட் பார்ப்போம் 1. ஸோ அங்கே வந்து நமக்கு 1 இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ஸ் ஆஃப் ஜேல நம்ம வந்து நம்ஸ் ஆஃப் ஐ அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 2 தான் இருக்கு, பட் ஸ்டில் நம்ம 2 இதில் அப்டேட் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்மளோட ஜேவை வந்து நம்ம மூவ் பண்ணிடுவோம். அப்போ ஜே வந்து கரண்ட் ஜே வந்து 4ல இருக்கு இண்டெக்ஸ். ஐ ஈக்குவல் டு 4 முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 5 பார்க்கணும். ஐ ஈக்குவல் டு 5ல வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஐ ஈக்குவல் டு 5, ஜே ஈக்குவல் டு 4. ஸோ ஐ ஆஃப் 5ல வந்து நமக்கு 3 இருக்கு. 3 நாட் ஈக்குவல் டு 2 பார்ப்போம். இது வந்து ட்ரூ ஆகிரும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஜே வந்து 4, 2 இருக்கு. அதுல வந்து நம்ம 3ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஜேவுமே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ ஜேவும் 5 தான், நம்மளுக்கு ஐயும் 5 தான். நெக்ஸ்ட் வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஐ வந்து 6 போகும். ஸோ 6 வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். கடைசியா நம்மளோட ஜே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்ம ஜே வந்து இப்போ 5ல இருக்கு. ஸோ இந்த அவுட்புட்ல நம்ம 5 ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்மளோட சொல்யூஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கான வீடியோஸ் நீங்க தமிழ்ல பார்க்கணும்னா நம்ம டூ டெவலப்பர்ஸ் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.